கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது ஒரு கதையா நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையில பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லியிருக்கு. நம்ம அப்பா அம்மா இருக்கும்போது அந்த அருமை நம்மளுக்கு சில நேரம் தெரியாது. சில நேரம் அப்பா அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க, இல்லை இந்த உலகத்தில் இல்லைன்னு போது அன்னைக்கு நம்ம ஃபீல் ஆகும். எங்க அப்பா இருந்திருந்தா நான் இப்படி இருந்திருப்பேன், எங்க அப்பா இருந்தா நான் இதை செஞ்சிருப்பேன். எனக்கு எங்க அப்பா இன்னைக்கு என்கிட்ட இதை கேட்டாரே, நான் செய்ய முடியலையே, கடைசி நேரத்தில் எங்கள் அப்பாவுக்கு எதாவது செஞ்சுருக்கலாமே. நீங்கள் மனசு உடைய நேரத்தில் அப்போ நீங்கள் உங்களுக்கு தேடும்போது இருக்காது. ஆகவே இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய மனசில் உங்களுக்கு ஒரு காரியம், இனியாச்சும் நான் என் தகப்பனுடைய பேச்சையும் தாயோடைய பேச்சையும் நான் தட்ட மாட்டேன். இந்த நாடகத்தில் எப்படி இந்த ரெண்டு அண்ணன்மார்களும் எப்படி தகப்பனுடைய அன்பை ஏற்றுக்கொண்டாங்களோ, அந்த ஏற்றுக்கொண்ட பொழுது இயேசுவோட அன்பை அவங்க பெற்றாங்களே, இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவ உங்கள் மனசில் பிறந்திருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கும் சில காரியங்கள் அப்பா அம்மா சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வரலாம், கஷ்டம் இருக்கலாம், ரைட்டா? ஆனால் அப்பா பேச்சு அம்மா பேச்சு நீங்கள் கீழ்ப்படியும் போது தான் உங்கள் வாழ்நாளெல்லாம் நீடித்திருந்த தேசத்தில் இருக்க முடியும். பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? பரிசுத்த தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே தகப்பனின் நண்பன் என்ற கான்செப்ட்ல ஆண்டவரே நாங்கள் உங்கள் அன்பு குறித்து சொல்லியிருக்கிறோம். பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மனசில் இன்னைக்கு நீங்கள் பிறந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் தானியல் வாலிப ஜெபக்குழு சார்பாகவும் லால்குடி பவர் கிறிஸ்டியன் அசெம்பிளி சபையின் சார்பாகவும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தெரிவித்துக் கொள்கிறோம்.